வணக்கம், நான் தான் உங்கள் ராதிகா பாலா. இன்றைக்கி நான் ஹோச்சிமின் சிட்டி வியட்நாம்லேருந்து இந்த ஊர் அப்பார்ட்மெண்ட் பில்டிங் அதில் என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த பில்டிங் சுற்றி காமிக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து பேசிக்காக ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம வீடு பார்க்கணும், வாடகைக்கு போகணும் அப்படின்னா வந்து இங்கே ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள அப்ரோச் பண்ணோன்னா அவங்க நம்மளுக்கு நம்ம கேட்குற ஏரியாவில் வீடு காமிப்பாங்க. இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம ஊரில் புரோக்கர்ஸ்க்கு நம்ம வந்து 1 month ரெண்ட் அட்வான்ஸாக கொடுப்போம், கமிஷனாக கொடுப்போம். இங்கே நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து அவங்க ஹவுஸ் ஓனர்ஸ்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நான் நிற்கிறது வந்து எங்கள் பில்டிங்கோட என்ட்ரன்ஸில் இருக்கேன். வாங்க, பில்டிங் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ், ஜிம் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். போகலாம் வாங்க. இப்போ நம்ம இருக்கிறது எங்கள் பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் 2 வழி. இதில் எக்ஸிட் வழியாக நம்ம உள்ளே போகிறோம். நோவா பில்டர்ஸ் அப்படின்ட்டு இவங்க ரொம்ப ஒரு ப்ரீமியம் பில்டர்ஸ் தான். ஸோ அதனால் ரெண்ட் எல்லாமே இங்கே காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து, நம்ம ஹோச்சிமின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து இது ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர் கூட கிடையாது. ஸோ இந்த ஏரியா வந்து ஜியா டின் பார்க்குன்னு நான் என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கை பற்றி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அந்த பார்க்கோட வியூ இது நம்ம இங்கேருந்து பார்த்தா பார்க்கலாம். ஸோ அந்த பார்க் வந்து ஹோச்சிமின் சிட்டிலேயே ரொம்ப பெரிய பார்க். அண்ட் இங்கே வந்து அதனால் உங்களுக்கு காம் அண்ட் குவைட்டாக இருக்கும் இந்த ஏரியா. ஸோ இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அது வழியாக போனீங்கன்னா நெக்ஸ்ட் பில்டிங் அவங்களோட 7 and 11க்கு நான் போய் காஃபி குடிச்சிருக்கேன். அந்த வீடியோ கூட லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ ஈவினிங்கில் இந்த மாதிரி ஸ்விங் அதிலலாம் பசங்க விளையாடுவாங்க. அப்படி விளையாடாதவங்க இந்த மாதிரி இங்கே உட்காந்துப்போம். நான் வந்து என்னுடைய ஃபேவரட் பிளேஸ் அதுதான். அங்கே உட்காந்துட்டு எனக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் நான் பண்ணுவேன். ஸோ அங்கே அப்படியே இந்த வியட்நாமீஸ் லேடிஸ் இருப்பாங்க. ஏதோ 1-2 பேர் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்ட்டில் வந்து நம்ம கார் பார்க்கிங்கோ 2-wheeler பார்க்கிங்கோ வந்து நம்ம ரெண்ட்டில் இன்க்ளூடட் இல்லை. ஸோ இது பேஸ்மெண்ட் பார்க்கிங். இங்கே வந்து நம்ம கார் பார்க் பண்ணணுமோ 2-wheeler பார்க் பண்ணணும்னா தனியாக அதுக்கு நம்ம ரெண்ட் பே பண்ணணும். ஈவன் இப்போ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே ஒரு கொஞ்சம் நாள் 2-wheeler வைக்கிறேன், இல்லை கார் வைக்கிறேன்னா அவங்க கூட அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும். அண்டு அதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு தனியாக நம்ம யார் வேணால் அப்படி உள்ளே போக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மினி மார்ட், வின் மார்ட் அப்படின்ட்டு இது வந்து ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்னே சொல்லலாம். நம்ம பில்டிங்கில் இங்கே இருக்குது. இது வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ நான் முக்கால்வாசி இங்கே கிடைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த கடையிலேயே வாங்கிடுவேன். ஸோ எப்போயாவது எனக்கு சில வெஜிடபிள்ஸ் வாங்கணும் வெளியில் இங்கே கிடைக்காததுனால நான் மார்க்கெட்டில் போய் வாங்குவேன். அதர்வைஸ் இங்கே தான் வாங்குவேன். இன்றைக்கி நைட் வந்து நான் டோஃபு போட்டு நூடுல்ஸ் பண்ணலான்னு ஒரு பிளான். அதனால் டோஃபு வாங்கினேன். அண்ட் சம் கீரை கூட இங்கே போடுவாங்க, நூடுல்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், வியட்நாமீஸ் கீரை. ஸோ அது வாங்கினேன். இங்கே வந்து நிறையா இந்தியன் க்ரோசரிஸ் கிடைக்காது. மற்றபடி இந்த எல்லாருக்கும் காமனாக இருக்கிற இந்த பீனட்ஸ், அப்புறம் பைத்தம்பருப்பு, ஜவ்வரிசி அதெல்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறம் பிஸ்கட்ஸ், ஆயில், இது எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த மைதா மாவு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே நம்ம வாங்கிக்கலாம். சிப்ஸு, அப்புறம் இந்த ஊர் புளிக்கா பாருங்கள், இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஜாஸ்தி புளிப்பாக இருக்காது, ஆனால் கொஞ்சம் திரிப்பாக இருக்கும். நான் இங்கே தான் வாங்குவேன், இந்தியன் ஸ்டோர்ஸில் கூட வாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து இங்கேயே நான் வந்து ஆயில் எல்லாமே இங்கே எடுத்துருவேன். உப்புலேருந்து எல்லாமே இங்கே கிடச்சிரும். ஸோ சாஸு, ஆலிவ் ஆயிலோ, சன்ஃப்ளவர் ஆயிலோ, அப்புறம் வந்து சிசேமி ஆயில் கூட, இந்த எள்ளு எண்ணெய் கூட இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்களது வந்து வேறு ஒரு நட்டு சோயா ஆயில் கூட கிடைக்கும். அண்ட் இந்த மசாலா பாருங்கள், இந்த ஊருக்கு வியட்நாமில் வந்து இந்த மசாலா கிடைக்கும். இது ஒரு இந்தியன் மசாலா மாதிரி தான் இருக்குது. ஒரு மகாராஜா ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கு பாருங்கள். கரம் மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே நான் இந்த மசாலா யூஸ் பண்ணுவேன். ஸோ நூடுல்ஸ் கூட வாங்கிட்டேன் நைட் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு இந்த க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வாங்கலாம். ஸோ வெளியிலேருந்து தூக்கின்னு வரணுங்கிற அவசியமே இல்லை. அண்ட் மில்க் பேக்கெட்ஸ் கூட உங்களுக்கு இந்த மாதிரி 200 grams இருக்குது, ஒன்றுனா எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம ஊரில் பிக் பஸாரில் வந்து பாயிண்ட்ஸ் ஒரு கார்டு கொடுக்குற மாதிரி இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் ரெடீம் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி ரெடீம் பண்ணி ஒரு வாட்டர் கெட்டில் வாங்கியிருக்கேன், அப்புறம் ஃப்ளாஸ்க்ஸ் 2 வாங்கியிருக்கேன்.
அண்ட் இந்த கவுண்டரில் இருக்கிற பையன் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பூண்டு சின்ன வெங்காயம்லாம் உரித்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக வைப்பாங்க. ஸோ அப்படியே டேரெக்டாக எங்கள் பூண்டு வாங்கி நம்ம அப்படியே பூண்டு குழம்பு, சின்ன வெங்காயம் சாம்பார் அதெல்லாம் வச்சிடலாம். ஸோ இங்கே கட் பண்ண வெஜிடபிள்ஸ் நம்ம கண்ணெதிர்க்கே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணுவாங்க. ஸோ நல்லாயிருக்கும் இந்த கடை. நான் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் வாங்கிடுறது எப்போ ஒன்று நாள் இப்போ ஏதாவது சமைக்கணும்னு தோணித்து அது இல்லைன்னா நான் கீழே இறங்கி வந்து வாங்கிப்பேன். அண்ட் இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பசங்களுக்கு ஒரு ரீடிங் ரூம் மாதிரி ஈவினிங்கில் இங்கே பசங்க ஸ்டோரி புக்ஸ் படிப்பாங்க அவங்க அம்மாவோடையோ இல்லை நானியோடையோ இருந்து. ஸோ இந்த ரூம் இப்போ காலியாக இருக்குது. ஸோ இங்கே அவங்க இருப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் இன்னும் 2 ரூம் இருக்குது. அங்கே வந்து நம்ம கெஸ்ட்டோட யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அங்கேயே உட்காந்துன்னு பேசலாம். இந்த ரூமுக்கு பக்கத்துலேயே 2 ரூம்ஸ் இருப்பாங்க. அங்கே ஃப்ரீ வைஃபை இருக்கும். இப்போ நம்ம என்டர் பண்ணணுன்னா அங்கே போய் நான் கார்டை ஸ்வைப் பண்ணணும். ஸ்வைப் பண்ணால் இது ஓப்பன் ஆகும். யாரும் அப்படி உள்ளே வர முடியாது. வரவங்க நம்ம அங்கேருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கெஸ்ட் வந்து அங்கேருந்து நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணாதான். ஸோ இந்த லவுஞ்ச் ஏரியா உங்கள் எல்லாருக்குமே ஃபெமிலியராக இருக்கும். நான் 2-3 வீடியோஸ் இங்கே பேசியிருக்கேன். ஸோ குவைட் ஃபெமிலியர் டு திஸ் பிளேஸ். இதுதான் நம்ம மெயிலெல்லாம் செக் பண்ணிக்கலாம் நம்ம பாக்ஸில் நம்ம வீட்டு நம்பரை பார்த்து. அண்ட் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா 8th floor போக போகிறோங்க. அங்கே வந்து ஜிம் இருக்குது. ஜிம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஜிம் வந்து இப்போ நான் திருப்பி பழையபடி ஜிம் போக ஆரம்பித்தாச்சு. நடுவில் கொஞ்சம் பழக்கம் போச்சு. ஏன்னா இவங்க ஒரு 2 weeks அப்போது ஸ்டே இன்டோர்ஸும் போது இவங்களும் ஒரு 2 weeks க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொட்டீன் சேஞ்ச் ஆகிடுது. அதனால் இப்போ தான் திருப்பி பழையபடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஜிம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட், க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கும். அண்ட் எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்குது. சும்மா பேருக்கு ஒரு ட்ரெட்மில்லும் ஒரு சைக்கிளும் வச்சுருப்பாங்க சில பில்டிங்கில். அந்த மாதிரி இல்லாமல் இங்கே பக்காவாக எல்லாமே இருக்குது. ஸோ நான் வந்து என் டாட்டர் எனக்கு நிறைய கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கா இதெல்லாம். ஸோ நான் இதெல்லாம் எனக்குன்னு ஒரு 4-5 எக்ஸசைஸ் வச்சுருக்கேன். அதை கண்டிப்பாக பண்ணுவேன் ட்ரெட்மில் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு தனியாக நான் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் எடுத்தது இந்த வீடியோ. அப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனிங் டைம் அது. அதனால் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. யாரோ ஒருத்தர் தான் பண்ணிட்டுருக்காரு. இவர் நல்லா மொபைல் செக் பண்ணுறாங்க. ஸோ இங்கே எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அண்டு எனக்கு பிடிச்ச இடம் என்னென்னா அந்த அவர் பண்ணுறாரு பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரெட்மில் நான் பண்ணுவேன். ஏன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக பக்கத்து எதிர்க்க இருக்கிற பில்டிங்கெல்லாம் தெரியும். ஸோ அப்படியே அவங்கள வேடிக்கை பார்த்துட்டே நம்ம ட்ரெட்மில் பண்ணுற சிரமம் தெரியாமல் பண்ணிடலாம். அண்டு இந்த ஜிம்மில் என்னென்னா வந்து நம்ம எதுவுமே பண்ணலைன்னா கூட சும்மா வந்து அங்கே அவர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு ஏதாவது புக்ஸ் படிக்கலாம். ஏன்னா இங்கே எல்லாமே ஃப்ரீ வைஃபை. ஸோ நம்ம தான் மெயின்டெனன்ஸ் பே பண்ணுறோம் இல்லையா. ஆல்மோஸ்ட் இங்கே வந்து 3,500 rupees 3,500 இந்தியன் கரன்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. டிபெண்ட்ஸ் சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், 3 bedroomக்கு ஏற்ற மாதிரி மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. லாக்கர் ஃபெசிலிட்டி வந்து ஜிம்மிலையும் இருக்குது. இது வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்குது ஃபார் ஸ்விம்மிங் பூல் போகிறவங்களுக்கு. ஜிம்மில் இருக்கிற லாக்கர் ரூமில் வந்து நம்ம யோகா மேட்டெல்லாம் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஸ்விம் சூட் அதெல்லாம் வச்சுப்பாங்க. ஸோ இதுவும் வந்து சண்டே கூட இங்கே வந்து ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்க இருப்பாங்க. டியூட்டி மாறி மாறி இருப்பாங்க. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் வந்து நான் சொன்ன அந்த கவர்டு ஸ்விம்மிங் பூல் அண்ட் கிட்ஸ் ப்ளே ஏரியா. ஸோ பசங்கள்லாம் ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock வந்துடுவாங்க. இங்கே விளையாடுவாங்க, அங்கே அந்த ஸ்விம்மிங் பூலில் விளையாடுவாங்க. ஆனால் அந்த எட்ஜில் போய் நின்னோன்னா நல்லா ஒரு வியூ பார்க்கலாம், நம்ம சிட்டியோட வியூ. அண்ட் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிற ஃப்ளைட்ஸ் எல்லாம் நல்லா க்ளோஸாக பார்க்கலாம். ஸோ இங்கே தான் குழந்தைங்கள்லாம் விளையாடின்னு இருப்பாங்க ஈவினிங்கில். இங்கே அவங்க அம்மா அப்பா வரலன்னா கூட அங்கே அந்த ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்க இருப்பாங்க. ஸோ ஒன்றும் பயம் இல்லை. அண்ட் இந்த ஸ்விம்மிங் பூலில் தான் அடல்ட்ஸ் அவங்க ஸ்விம் பண்ணலாம். எனக்கு ஸ்விம்மிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ நான் ஸ்விம் பண்ண மாட்டேன். பட் சும்மா இங்கே வியூ பார்க்க வருவேன். அந்த பில்டிங் எல்லாம் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இங்கே ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு ஷவர் பண்ணணுன்னா இங்கேயே கூட சில பேர் ஷவர் பண்ணுவாங்க. இல்லைன்னா தான் அங்கே போய் பண்ணுவாங்க வெளியில். ஸோ இங்கே இந்த வியூ நான் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ டைம் பாஸ் பண்ணணுன்னா இங்கே மேலே வந்தோன்னா நம்ம கும்பல் இல்லாத நேரத்தில் நம்ம மாத்திரம் தனியாக உட்காந்துட்டு இதையெல்லாம் பார்க்கலாம். பசங்கள்லாம் இருக்கிறச்சு அவங்கள பார்க்குறது ஒரு தனி சந்தோஷம்.
இந்த எண்டில் போய் நின்று பார்த்தோன்னா நான் ஒரு வேகன் ரெஸ்டாரண்ட் போன ஒரு பகோடா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மொபைல்லேருந்து ஜூம் பண்ணோன்னா அந்த டவர் தெரியும், அந்த பகோடாவோட டவர். ஸோ அழகாக இருக்கும் வியூ பார்க்க. ஸோ இப்படி ஏறி மேலே போனோன்னா ஒரு டைனிங் ஏரியா. அண்ட் இங்கேருந்து ஒரு வியூ நம்ம கீழே பார்க்கலாம் பாருங்கள். நான் என்னுடைய ஃபேவரட் பிளேஸ் உட்காந்துக்கிறதுலேருந்து அந்த கார் பார்க்கிங் எல்லாமே தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இங்கேருந்து. ஸோ அந்த பிளாக்கெல்லாம் நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஹவுஸ் ரெண்ட் பற்றி அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஹோம் டூர் போடுறச்சே கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஓவராலாக ஒரு பில்டிங் டூர் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து இது நம்ம எல்லா ரெசிடென்ட்ஸ் யூஸ் பண்ணுற பார்பிக்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், முதல்ல நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு. ஸோ எல்லாமே மெயின்டெனன்ஸில் இன்க்ளூட் ஆகுது. அன்றைக்கி வந்து சர்வீஸ் பண்ணுற ஆள் வந்ததுனால அவங்கள திறந்து காமிக்க சொன்னேன், இல்லைனா நான் தான் உங்களுக்கு திறந்து காமிக்கிற மாதிரி இருந்தேன். ஸோ இதுதாங்க அந்த பார்பிக்யூ. ஒன்றுனா நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா சண்டே இல்லை என்றைக்காவது நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்றுமே நம்ம அதெல்லாம் பண்ணலைன்னா கூட அட்லீஸ்ட் இங்கே வந்து we can ஏதோ காஃபி போட்டு அந்த மாதிரி பண்ணலாம். இந்த ஏரியாவில் தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு எனக்கு ஏதாவது சாரீஸ் பிக்சர்லாம் போடணுன்னா இங்கே தான் நான் வந்து போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த டெரஸ் ஏரியா. ஸோ எப்போல்லாம் எனக்கு வந்து போர் அடிச்சது, வெதர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நான் மேலே கிளம்பி வந்துடுவேன். வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு புக்ஸ் படிக்கிறதோ இல்லை மியூசிக் கேட்குறதோ இல்லை ஃபோன் கால்ஸ் பண்ணுறதோ அப்படி எதுவும் இல்லைன்னா நம்ம எடிட்டிங் வேலை கூட இங்கே உட்காந்துன்னு பண்ணுவேன். இங்கே உட்காந்துட்டு அப்படி பார்த்தா அந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல், அந்த பில்டிங்கோட ஸ்விம்மிங் பூல் எல்லாம் பார்க்கலாம். அண்டு ரோடு நல்ல ஒரு வியூ பாருங்கள். அந்த பக்கத்து பில்டிங் 7-Eleven ஷாப் அங்கே தான் இருக்குது. ஸோ இப்படியே நடந்து நம்ம வெளியில் போகலாம். மேலேருந்து ஒரு நல்ல வியூ, பக்கத்து பில்டிங் ஸ்விம்மிங் பூல் நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ இது தாங்க ஹோச்சிமின் சிட்டியில் நாங்கள் இருக்கிற ஏரியா. அந்த பில்டிங்கோடது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஹோம் டூர் நான் அப்புறம் போடுறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. அப்போது ரெண்ட் பற்றி எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for your support and also for watching this video. Bye bye.